Students, good morning. Today we are see the topic is History, Unit 9, ஃப்ரீடம் ஸ்ட்ரகுள் இன் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எப்படி நடந்துச்சு, அது யார் யார் மூலமாக நடத்தப்பட்டுச்சு அப்படின்றத பற்றி இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம டீப்பாக பார்க்கலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வாங்க இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். நம்மளுடைய நாட்டில் காலனி ஆட்சி எதிர்க்கிறதுல தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா முன்னோடியாக இருந்துச்சு. 18th century லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாளையக்காரர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் அவங்களுடைய பொலிட்டிக்கலை வந்துட்டு நிறுவ முயன்றப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்கள் வந்துட்டு அதை எதிர்த்தாங்க. ஸோ பாளையக்காரர்களோட தோல்விக்கு பின்னாடி கூட 1806 வேலூர் கோட்டையில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மிஸ் வீரர்களும் அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய எழுச்சியை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நடத்தினாங்க. ஸோ அந்த எழுச்சி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா தென்னிந்தியாவில் நம்மளோட சவுத் இந்தியாவில் எல்லா ஆர்மிஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எதிரொலிச்சது. ஸோ அதனால் வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்துட்டு அறிமுகம் செஞ்சதுனால நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்தினர் வந்து தோற்றம் செஞ்சு அதை வந்து ஆங்கிலேயருக்கு, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறைய போராட்டங்கள் செஞ்சாங்க. ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒன்று வந்து தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்துச்சு. இருந்தாலும் தொடக்கத்திலிருந்தே அது வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு போராட்டமாக மட்டும் இல்லாமல் அவங்க நமக்கு வந்து தீங்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஜாதியை என்ன பண்ணாங்க, அவங்க முழுவதுமாக ஒழிக்கிறதுக்காக போராட்டம் செஞ்சாங்க. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த ஜாதி போராட்டம், இந்த தேசியவாதிகள் இவங்களை பற்றி தான் நம்ம வந்துட்டு முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இயர்லி நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தொடக்க காலத்தில் இருந்த தேசிய அதிர்வுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதாவது பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியாவில் நம்ம இந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்திலே தொடங்கப்பட்டு இதனுடைய விருப்பங்களை வந்துட்டு பொதுமக்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ 1852 வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஜ்லூர் லக்ஷ்மி நரசு, சீனிவாசனார் அண்ட் தென் அவங்கள சேர்ந்த நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த அமைப்பில் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரிகளை குறைக்கிறது, அவங்களோட கோரிக்கைகளை கொண்டு போய் முன்னோக்கி வைக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மெயின் ஒர்க்காக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு வந்துட்டு இந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் ஆதரவு அளிக்கிறத வந்துட்டு இவங்க வந்து முழுமையாக வந்து எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1862 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டார்ச்சர் ஆக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா சித்திரவதை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக வந்து ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த MNA அப்படின்ற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா செயல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகினிங்ஸ் ஆஃப் த நேஷனலிஸ்ட் ப்ரெஸ், த ஹிந்து அண்டு சுதேசி மித்ரன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தேசியவாத பத்திரிகைகளோட தொடக்கங்களும் ஹிந்து பத்திரிகை அண்ட் சுதேசமித்ரன் பத்திரிகையை பற்றி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முத்துசாமி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜாக வந்து 1877 வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவர் வந்து சென்னை ப்ரொவின்ஷனில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்தியர் வந்து நீதிபதியாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளும் என்ன பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த கல்வி கற்ற இந்த இளைஞர்கள் வந்துட்டு எப்படி இதில் வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்றத வந்து அவங்க முழுமையாக வந்துட்டு எதிர்த்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னாச்சு, ஒரு பத்திரிக்கை வந்துட்டு மொத்தத்தில் நமக்கு தேவை, இப்போ ஒரு பத்திரிக்கை மூலமாக தானே நமக்கு எல்லா விஷயமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த பத்திரிகையுடைய தேவையை வந்துட்டு உணர்ந்தாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி அண்ட் தென் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து 1878 த ஹிந்து அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பத்திரிக்கை வந்துட்டு இந்த தேசிய பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய முன்னோடியாக இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு, 1891 வந்துட்டு சுதேசமித்ரன் அப்படின்ற பேரில் வந்துட்டு இன்னொரு தேசிய பத்திரிகையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேட்ரியாட்
அண்ட் சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் தேசாபிம்னி, விஜயா, சூரியோதயம், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ நம்மளுடைய தென்னிந்தியா, சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தொடக்க காலத்திலே வந்துட்டு இந்த மெட்ராஸ் மகாஜன சபா ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு பெரிய அமைப்பாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா in 16 May 1884 அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வீரவாச்சாரி அனந்தாச்சார்லு, ரங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரால் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்துட்டு செயல்பட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அமைப்பினுடைய ஃபஸ்ட்டு தலைவராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரங்கையா அப்படின்றவர் வந்துட்டு பொறுப்பேற்றுட்டு இருந்தார். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போடப்பட்டு நிறைய கருத்துக்கள்லாம் பேசப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக அவங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய கவுன்சிலை வந்துட்டு மூடுறது, இந்த வரிகளை குறைக்கணும், அண்ட் தென் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா அந்த வரிகளை குறைக்கணும், அண்ட் தென் நிர்வாக செலவுகள் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை என்ன பண்ணாங்க அந்த மீட்டிங்கில் வந்துட்டு அவங்க முன் வைக்கிறாங்க. ஆஃப்டர் 1885 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்துட்டு தோன்றி அது நிறைய டிமாண்ட்ஸை வந்துட்டு அந்த சென்னை மகாஜன சபைக்கு வந்துட்டு கொடுத்துச்சு. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாட்ரேட் பாஸ், அதாவது பார்த்திங்கன்னா மிதவாத கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மகாஜன சபை இருக்கு இல்லையா, மெட்ராஸ் மகாஜன சபை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரொவின்ஷனல் அசோசியேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறுவப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவில் நிறைய பகுதியில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களும் என்ன பண்ணாங்க, இந்த காங்கிரஸ் கட்சி உருவாகிறதுக்காக அவங்க வந்து நிறைய கூட்டங்களில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1884 இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற ஒரு சொசைட்டியை வந்துட்டு அடையாறில் கொண்டு வராங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தாதாபாய் நவ்ரோஜி, KT தெலங் அண்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைப்பினுடைய லீடர்ஸாக வந்துட்டு இருக்காங்க. அந்த லீடர்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்தாச்சார்லு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய ஃபஸ்ட்டு செஷன் 1885 பாம்பேவில் வந்துட்டு நடக்குது. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அதில் டோட்டலாக 72 டெலிகேட்ஸும் 22 மெம்பர்ஸும் பார்த்திங்கனாக்கா அந்த மெட்ராஸில் வந்துட்டு பிரதிநிதிகளாக வந்துட்டு சேர்ந்தாங்க. அதன் பிறகு அதனுடைய செகண்ட் செஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1886 வந்துட்டு கல்கட்டாவில் தாதாபாய் நவ்ரோஜியினோட தலைமையில் நடைபெற்றுச்சு. காங்கிரஸினுடைய 3வது மாநாடு பார்த்திங்கனாக்கா எங்கே நடந்துச்சு, அந்த மாநாடு பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒரு தலைமையில் வந்துட்டு 1887 பார்த்தீங்கன்னாக்கா நடைபெறுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பிரசிடெண்ட்டாக இவர் தான் வந்துட்டு பதவி ஏற்றிட்டுருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 607 அகில இந்திய பிரதிநிதிகள் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 332 பிரதிநிதிகள் வந்துட்டு சென்னை மாகாணத்தை சேர்ந்தாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு சொல்லப்படுது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமினன்ட் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாட்ரேட் ஃபாஸ்ட், அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு தொடக்க காலத்தின் போது இருந்த தேசியவாதிகளை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேசியவாதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங் பீரியட்லேயே வந்துட்டு ரொம்ப அதிகமான நம்பிக்கைகளை வந்துட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹால் மீட்டிங்ஸ், அறை கூட்டங்கள் நடத்துகிறதும், பிரச்சனைகளை வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசி அவங்கக்கிட்ட கலந்துரையாடிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கண்ணோட்டத்தில் வந்துட்டு நிறைய பிரிவுகள் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பெங்காலில் நிறைய பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் வந்துட்டு பிரிவினை நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி திலக்கும் அவங்களுடைய ஒரு சில லீடர்ஸும் என்ன பண்ணாங்க, அந்த விஷயத்தை வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு பப்ளிக் மீட்டிங்கில் வந்துட்டு சொன்னாங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வர்னாக்குலர் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நேஷனலிஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய போராட்டத்தை வந்துட்டு அந்த மக்களிடம் வந்துட்டு எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு மாடரேட்ஸாக யார் யார் கலந்து
கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவகாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமனார், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ் அண்ட் எஸ் சுப்பிரமணியன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு சென்னை மாகாணத்தோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. இந்த சென்னை மாகாணம் பார்த்தீங்க அப்படின்றாக்க இப்போ வந்து ஆந்திர பிரதேசத்தில் நிறைய பகுதிகளை வந்துட்டு உள்ளடக்கியதாக இருக்குது. அது எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ராயலசீமா அண்ட் கர்நாடகா, பெங்களூர், பெல்லாரி, சவுத் கனரா, கேரளா, மலபார் அண்ட் ஈவன் ஒடிசா, கஞ்சம். ஸோ இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சுதேசி மூமெண்ட். ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சுதேசி இயக்கத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய விடுதலை போராட்டமாக அமையக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. இந்தியாவில் நிறைய பகுதிகளில், அதாவது குறிப்பாக பெங்கால், பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் புகழ்பெற்ற நிறைய தலைவர்கள் வந்தாங்க. கல்கத்தா காங்கிரஸில் கொண்ட திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா சுதேசி நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கணும். அண்ட் தென் இந்த என்னது நிறைய ஃபாரின் ட்ரெஸ்ஸஸ் குட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாய்காட் பண்ணணும். அவங்களோட எஜுகேஷனை வந்துட்டு முழுமையாக என்ன பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது இந்த இயக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த சுதேசி மூமெண்ட்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார், வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கிரேட் லீடர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா தமிழ்நாட்டில் வந்துட்டு மற்ற பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்களை என்ன பண்ணாங்க, திரட்டி இந்த பொதுக்கூட்டங்கள் வந்து நடத்தினாங்க. ஸோ மக்களை திரட்டுவதற்கு ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ். ஸோ இந்த தமிழ் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா சுப்பிரமணிய பாரதி நிறைய தேசபக்தி பாடல்களை எழுதினாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு இதில் சொல்லப்படுது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுதேசமித்திரன், இந்தியா அப்படின்ற 2 முக்கியமான பத்திரிகைகளை அவங்க என்ன பண்ணாங்க, ஊக்குவிச்சாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் அவர் வந்து சென்னையில் வந்துட்டு ஒரு சுற்றுப்பயணம் வந்துட்டு மேற்கொண்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுற்றுப்பயணத்தின் போது அவர் பேசின பேச்சு வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கவர்ந்து இழுத்துச்சு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி, அதாவது சுதேசியினுடைய நீராவி கப்பல் நிறுவனம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்பிரைசிங் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு துணிகரமான நடவடிக்கை வந்துட்டு தூத்துக்குடியில் நடந்துச்சு. ஸோ அந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் தொடங்கப்பட்ட அந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலியா அண்ட் லாவோ அப்படின்ற 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு, தூத்துக்குடி அண்ட் கொழும்புக்கு நடுவில் வந்துட்டு இவர் அந்த கப்பலை ஓட்டுனாரு. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்ரைசிங், திருநெல்வேலியினுடைய எழுச்சி. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா விஓசி வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மில் ஒர்க்கர்ஸை திருநெல்வேலி டு தூத்துக்குடி வரைக்கும் என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணி ஒரு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் 1908 பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன்ஸ்க்கு சொந்தமான கோரல் அப்படின்ற ஒரு நூற்பாலையில் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலை நிறுத்தத்தை வந்துட்டு தலைமையேற்று நடத்துகிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கும்போது தான் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த பிபின் சந்திரபால் வந்துட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டார். ஸோ இந்த பிபின் சந்திரபால் ரிலீஸ் செய்யப்பட்டதை என்ன பண்ணாங்க, அவங்க வந்துட்டு ஒரு பாராட்டு விழா மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு நடத்தும் போது வ.உ.சியையும் சிவாவையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டு கைது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி கைது பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அவங்கள கொடுமை பண்ணி அவங்கள வந்து அரசு துரோகம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே போட்டு அவங்கள வந்து ஒரு தண்டனை கொடுக்க வச்சாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க 2 ஆயுள் தண்டனைகள் வந்துட்டு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் செல்வாக்கு அதிகமாக இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க கைது செய்யப்பட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, திருநெல்வேலியில் வந்துட்டு ஒரு பெரிய கழகம் வந்துட்டு வெடிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு க்ரியேட் ஆனுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் பாரதியோட முன்னுதாரணத்தை தெரிஞ்ச அரவிந்த் கோஷ், வி.வி. சுப்பிரமணியனார் இந்த மாதிரியான தேசியவாதிகளும் என்ன பண்ணுறாங்க, அவங்களையே ஃபாலோ பண்ணி நிறைய ப்ராப்ளத்தை வந்துட்டு இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க.
அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருந்த புரட்சிகரமான தேசிய வாதிகளோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் வந்து சேஃபாக இருந்த அந்த ரெவல்யூஷனரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு புதுசாக வெடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் லண்டன் இன் பாரிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு. அதில் எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியரா, டிஎஸ்எஸ் ராஜன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த புரட்சியானது பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் வந்துட்டு மெட்ராஸ்லையும் பாண்டிச்சேரியிலையும் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா, விஜயா, சூரியோதயம் அப்படின்ற நியூஸ் பேப்பர்ஸில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இதை பற்றி பேசப்பட்டு இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஷ் மர்டர், அதாவது ஆஷனுடைய கொலையை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம்.